கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே இந்த மே மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்த செய்தியோடு உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் அதனுடைய 4 வசனங்களை வாக்குத்தத்தமாக வாசித்து தியானிக்கப் போகிறோம். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலில் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். அன்பு தேவ பிள்ளைகளை, வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய ஜனத்தை எப்படியாக பாதுகாக்கிறார் என்பதை குறித்து சொல்லப்படக்கூடிய ஒரு அருமையான வார்த்தை. இந்த வேத பகுதியை நம்ம வாசிக்கும்போது 2 அல்லது 3 காலங்களையும் உட்படுத்தி சொல்லுகிற வார்த்தைகள் இந்த வசனத்துக்குள்ளே, இந்த 2 வசனங்களுக்குள்ளே இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். கடந்த காலங்களில் தேவன் எப்படியாக நடத்தி வந்தார் என்பதை 3வது வசனத்திலே பார்க்க முடியும். எப்படி நடத்தி வந்தாராம்? தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் என்று சொல்கிறார். அப்போ தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா காலங்களிலும், கடந்த காலங்கள், நிகழ்காலங்கள், எதிர்காலங்களிலும் ஆண்டவர் நம்ம கூடவே இருந்து நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். தேவனுக்கு மகிமை. இந்த நாளிலும் கூட ஒருவேளை நீங்கள் ஒரு பாதுகாப்பற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் கர்த்தரை விசுவாசித்து பாருங்கள். கர்த்தரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அவனை அழகாக தாங்குவார் என்று வேதவசனம் சொல்கிறது. இங்கே நம்ம படித்த இந்த வேதவசனத்துடைய பின்னணியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் தேவனுடைய ஜனமாகிய இஸ்ரவேலை ஆண்டவர் எப்படியெல்லாம் சுமந்து தாங்கி தப்புவித்து பாதுகாத்து வந்தார் என்கிறதை ஆண்டவர் அடையாளப்படுத்துகிறதை பார்க்கிறோம். என்னை கவனிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அவருக்கென்று ஒரு கூட்டம் ஜனங்களை தெரிந்தெடுத்து அவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து அவருடைய வழிகளில் நடக்கிற ஜனங்களுக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு இந்த உலகத்தில் இருக்கிறது என்கிறதை இந்த வார்த்தை நமக்கு மிகுந்த தைரியத்தையும் ஆறுதல் ஊட்டுகிற வார்த்தைகளுமாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உபாகம புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் அங்கு வேதம் சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. இந்த உபாகம புஸ்தகம் எழுதப்படுகிற சூழல் என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே பயணங்கள் எல்லாம் முடித்து அவர்கள் இன்னும் கானானுக்குள் பிரவேசிக்க போகிற ஒரு கடைசி தருவாய். உபாகமம் என்று சொன்னாலே எல்லாவற்றையும் நிறைவு அல்லது திரும்ப நினைப்பூட்டுகிறது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அப்போது 39 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திர பாதையிலே இப்பொழுது வழிநடந்து வந்திருக்கிறாங்க. இப்போ இன்னும் 1 வருஷம்தான் இருக்குது இவங்க கானானுக்குள்ளே போகிறதுக்கு. இப்போ கானானுக்குள்ளே இவங்க போகிறதற்கு முன்பாக இவர்களை நினைவூட்டுகிறார். நீங்கள் உங்களை நடத்தி வந்த வழிகளெல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கள். உங்களை எப்படியாக நான் நடத்தி வந்திருக்கிறேன், எப்படி உங்களை சுமந்து பாதுகாத்திருக்கிறேன், இவைகளையெல்லாம் நீங்கள் கண்டீர்களே அப்படின்னு சொல்கிறார். அப்படியானால் ஆண்டவராகிய தேவன் அவருடைய ஜனத்தை
எவ்வளவாக அருமையாக வழிநடத்துகிறார் என்பதை நம்ம பார்க்க வேண்டும். தேவன் நமக்கு சொன்னாரே, அவர் நம்மளை தாங்குவேன், அவர் நம்மளை ஏந்துவேன், உங்களை நான் தப்புவிப்பேன் என்றெல்லாம் ஆண்டவர் அழகாக நமக்கு சொன்ன அந்த வேத வசனத்தின் படி ஒரு தகப்பனை போல ஆண்டவர் சுமந்து நம்மளை வழிநடத்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் இன்றைக்கு நம்ம தியானிக்கிறது போல இந்த நாட்கள்லேயும் கூட நம்முடைய வாழ்க்கையில் கடந்த காலங்களை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் சில நெருக்கங்களும் கஷ்டங்களும் அல்லது சில பாடுகளான பாதைகள் வரும்போது நாம் அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை மாத்திரம்தான் சிந்திப்போம். 2 விஷயங்களை நம்ம யோசிப்போம். ஒன்று, ஐயோ எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறதே என்று சொல்லி அன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலை யோசித்து கொண்டிருப்போம். 2வது, ஐயோ நாளைக்கு என்ன நடக்கப் போகிறது, இப்படியெல்லாம் இருந்தால் என் எதிர்காலம் என்னவாக மாறும், நான் எப்படி வாழப்போகிறேன்னு சொல்லி ஒரு நாளைய குறித்த ஒரு பயம் நமக்குள்ளே உண்டாகும். இந்த 2 விஷயந்தான் பலரும், அதிகமான மனிதர்களும் அந்த 2 விஷயங்களை மாத்திரம்தான் யோசிக்கிறாங்க, சிந்திக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் திரும்பி பார்த்து பாருங்கள், அதை நிறைய பேர் பார்க்கறது கிடையாது. கடந்த காலங்களில் தேவன் நம்மளை எப்படி நடத்தி வந்திருக்கிறார், இதை விட எத்தனையோ கஷ்டமான பாதையில் தேவன் நம்மளை அருமையாக வழி நடத்தினாரே, ஆசீர்வாதமாக வழி நடத்தினாரே. அந்த பாதைகளெல்லாம் நம்ம நினச்சி பார்த்தா இன்றைக்கு இருக்கிற இந்த சூழலை குறித்த பயமும் எதிர்காலத்தை குறித்த பயமும் நம்மளை விட்டு விலகி போய்விடும். எனவே இந்த வசனத்தை கவனிக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மே மாதம் கர்த்தர் நமக்கு அழகாக வாக்கு பண்ணி சொல்லக்கூடிய ஒரு அருமையான வார்த்தை என்னவென்றால், தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை நான் தாங்கினேன் அப்படி சொல்கிறார். ஏன் ஆண்டவர் அதை சொல்கிறார்னா, நீங்கள் அதை யோசிக்க வேண்டும். அதான் உபாகமத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறாரு, உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே அப்படி சொல்கிறார். அப்போ நம்ம யோசிக்கணும், நடத்தி வந்த வழிகள், தெய்வம் நம்மளை எவ்வளோ அருமையாக அற்புதமாக ஆச்சரியமாக நம்மளை பாதுகாத்து வந்தார். இதை நினச்சி ஆண்டவருக்கு நன்றி சொன்னால் எதிர்காலத்தை குறித்த பயம் போயிடும். இங்கே சொல்கிறாரு, உங்கள் முதிர் வயது வரைக்கும், 4ஆம் வசனம் ஏசாயா 46:4, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் அப்படிங்கிறார். இவ்வளோ தூரம் உங்களை சுமந்து வந்தேனே, இன்னும் செய்வேன் அப்படிங்கிறார். செய்து வந்ததெல்லாம் சரிதான், ஆனால் அடுத்து என்ன நடக்க போகுது, இதை குறித்து தான் நம்ம ரொம்ப பயப்படுகிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாராகிலும் இத்தனை மாதம் நடத்தி வந்துட்டீங்க, இத்தனை வயது வரைக்கும் நடத்தி வந்துட்டீங்க, இத்தனை காலம் நடத்தி வந்திருக்கிறீங்க, அடுத்து என்னை எப்படி நடத்த போகிறீங்கன்னு சொல்லி பயந்து போயிருக்கிறீங்களா, சோர்ந்து போயிருக்கிறீங்களா? அவர் சொல்கிறார், முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் அப்படிங்கிறார். இன்றைக்கி நாளைக்கு இல்லை, முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்வேன் அப்படிங்கிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம்தான் சங்கீதம் 48 அதனுடைய 14. என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நடத்துவார். அதான் முதிர் வயது வரைக்கும் மரண பரியந்தமும் நம்மளை நடத்துவார். அதனால் இந்த மாதத்தில் ரொம்ப கலங்கி போயிருக்கிறீங்க, சோர்ந்து போயிருக்கிறீங்க, எதிர்காலம் எப்படி ஆக போகுது, ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி ஆக போகுது, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் எப்படி முன்னேற போகிறேன், படிச்சிருக்கிறேன், பரீட்சை எழுதியிருக்கிறேன், ரிசல்ட்டுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், எப்படி எனக்கு என்ன ரிசல்ட் வந்து என் எதிர்காலம் எப்படி ஆகப்போகுதுன்னு சொல்லி ஒரு குழப்பமான மனநிலைமையில் ஒரு பதட்டமும் பயத்தோடு இன்றைக்கி இருந்து கொண்டிருக்கிறீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாரு, முதிர் வயது வரைக்கும் அப்படியே செய்வேன். அது சொல்கிறாரு, நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் அப்படிங்கிறார். அப்போ தேவன் நம்மளை சுமப்பார், அப்புறம் சொல்கிறார் தாங்குவேன் அப்படிங்கிறார். அப்படி செய்து வந்தேன் அப்படிங்கிறார். ஏற்கனவே அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேங்கிறார், இனிமேலும் செய்வேங்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் இதுவரையிலும் செய்தவர் இனி செய்ய மாட்டாரா? இவ்வளோ நாள் அழைத்து வந்தவர் நம்மளை வனாந்தரத்தில் வழியில் விட்டுருவாரா? விட மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறார், உங்களை இதுவரைக்கும் நான் வனாந்தரத்தில் சுமந்து வந்தேனே, இனி உங்களை நான் விட்டு விடுவேனா அப்படின்னு சொல்ல. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்களேன். 40 வருஷ காலமாய் வனாந்தரத்தில் அவர்களை ஆதரித்தார் என்று பார்க்கிறோம்.
பாருங்களேன், அப்போ 40 வருஷம் ஆண்டவர் ஆதரிச்சிருக்கிறார் அல்லவா? உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்து நம்மளை நித்திய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் எப்படி ஒரு வயதான மனுஷனை ஆதரிக்கிறது போல, சுமக்கிறது போல தெய்வம் நம்மளை கட்டாயமாக ஆதரிப்பேன் என்று 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆதரித்தவர் நம்மளை ஆதரிக்க மாட்டாரா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா 63ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் வாசிக்கும்போது ஆண்டவராகி இயேசுவை குறித்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கிறது. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார், அவர் தமது அன்பின் நிமித்தம் தமது பரிதாபத்தின் நிமித்தம் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். இது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்கிற ஒரு வார்த்தை, தேவஜனத்தை குறித்து சொல்கிற ஒரு வார்த்தை. அவர் பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து கொண்டு வந்தார். அப்போ தேவன் நம்மளை பூர்வ நாட்கள் வரைக்கும் பூர்வ நாட்களில் எப்படி சுமந்து கொண்டு வந்தாரோ அதே மாதிரி இனிமேலும் நம்மளை சுமப்பேன் என்று அழகாக வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சிலருக்குள்ளே வயதாக பயமும் சோர்வும் என்ன நடக்கப் போகுதோ ஏது நடக்கப் போகுதோ என்கிற குழப்பமும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் வாசித்து பாருங்களேன், சங்கீத புஸ்தகத்தில் 71ஆம் சங்கீதத்தை நம்ம எடுத்து அந்த 71ஆம் சங்கீதத்தில் கர்த்தர் என்னதெல்லாம் சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 6வது வசனத்தை வாசிக்கிறேன். நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன், என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். சங்கீதக்காரனுடைய அனுபவத்தை சொல்கிறார். கற்பத்தில் உற்பத்தியானது முதல் என்ன பண்ணியிருக்கிறான்னா ஆதரிக்கப்பட்டேன் அப்படிங்கிறார். அப்போ நம்ம தற்செயலாக இந்த பூமியில் ஏதோ வந்ததோ, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களெல்லாம் ஏதோ தற்செயலாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளோ அல்ல. தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் தெய்வம் உங்களை என்னையும் ஆதரித்து வர. என்றைக்கு நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்தீங்களோ, என்றைக்கு நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டீங்களோ அன்னையிலிருந்து தேவன் உங்களை ஆதரிக்கிறார். 9வது வசனம் சொல்லுகிறது, முதிர்ந்த வயதில் என்னை தள்ளி விடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். பார்த்தீங்களா, ஒரு சங்கீதக்காரன் பாரத்தோட ஜெபம் பண்ணுறார் ஆண்டவரை பார்த்து, எனக்கு முதிர் வயதாமல் என்னை தள்ளி விடாதீங்க, என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிட. சிலருக்கு இன்றைக்கி வயதாகி விட்டது, பலனெல்லாம் குறைந்து விட்டது, நான் இனி என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி ரொம்ப சோர்ந்து போய் சிலர் இருக்கலாம். நீங்கள் கூட அப்படி தான் இருக்கலாம். அப்படி இருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு நல்ல வாக்கு பண்ணுறாரு. தைரியமாக இந்த மாதத்தை கடக்க, இந்த நாட்களை கடந்து செல்ல தேவன் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். 18வது வசனம் சொல்லுகிறது பாருங்களேன். இப்பொழுது தேவனே இந்த சந்ததிக்கும் உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தை நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை மயிரும் உள்ள வரைக்கும் ஆகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. பார்த்தீங்களா, அப்போ கர்த்தர் நம்மளை அந்த கடைசி வரைக்கும் கைவிடாமல் நம்மளை நடத்துவார். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம்தான் சங்கீதம் 92:15 முதிர் வயதிலும் கனி தந்து செழிப்பாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதிர் வயது வரைக்கும் நம்மளை ஆண்டவர் கனி கொடுக்கிறவர்களாகவே ஒரு வாழ்க்கையை நமக்கு தரப்போகிறாராம். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம், இந்த மே மாதம் நீங்கள் எதிர்காலத்தை குறித்து அல்லது என் வாழ்க்கையினுடைய உங்களுடைய சூழ்நிலையில் நீங்கள் எப்படி முன்னேற போகிறீங்க, எப்படி வெற்றி பெற போகிறீங்க, எப்படி நான் எல்லாவற்றையும் மேற்கொள்ள போகிறேன்னு சொல்லி மிகுந்த சோர்வோடு கூட இந்த நாட்களில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா, கர்த்தராகிய தேவன் உங்களுடைய எல்லா சோர்வின் சூழ்நிலையிலையும் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பாதுகாக்கிறது போல கற்பத்தில் தேவன் உங்களை ஆதரிப்பார், தகப்பனைப் போல சுமந்து நடத்துவார். எனவே நம்பிக்கையோடு இந்த மாதத்தை தொடருங்க. எல்லா தேவைகளை சந்திப்பார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் உதவி செய்வார். பிள்ளையுடைய எதிர்காலத்தின் மேலே இருக்கிற பாரத்தை ஆண்டவர் மாற்றி போட்டு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் அமைச்சு தருவார். பயப்படாதீங்க, ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. எங்களோடு கூட நீர் பேசின உங்களுடைய நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் ஆண்டவரே நீங்கள் எங்களை சுமப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க, தப்புவிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க, பாதுகாப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. அதுவும் எங்களை நரை வயது வரைக்கும் காப்பேன்னு வாக்கு பண்ணினேன். நல்ல வாக்கு தத்தங்களுக்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வாதி. எல்லார் மேலும் கிருபை உண்டாகட்டும். எதிர்காலத்தை குறித்த பயங்களை பிள்ளைகளை விட்டு எடுத்து போட்டு ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.